தேவியானவள் இறைவனார் இடத்திலே என்னை விட அழகு பெண்ணை பார்த்தீர்களா என்று கேட்டதற்கு சிவபெருமான் உன்னை காட்டிலும் உன் தங்கைமார்களே இருமடங்கு அழகா இருக்கிறா. நீ என்னம்மா அழகு? உன் தங்கச்சி அக்கால் தங்கை 8 பேர்களும் ஒருத்தி கிடையாது, 8 பேரு, 2 பேர் கிடையாது. ஆமா, அக்கா தங்கச்சி 8 பேர் இருக்கா. நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாககன்னிக்கும் 8 சட்டிகளாக அமிர்த கலசத்திலே பிறந்திருக்கின்றாள். ஒரு 1000 சூரியனை பிடித்து ஒரு குகைக்குள் அடைத்தால் எப்படி பிரகாசமா இருக்குமோ அதே மாதிரி பிரகாசமா ஒலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீ எல்லாம் என்ன அழகு! அதான் கேட்டேன். உன்னை விட 8 மடங்கு தாண்டி இருக்கா. ஆமா, உன்னுடைய அழகு, அவளுடைய அழகை சொல்ல வேண்டுமானால் ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது, 1000 நாவினாலும் கூற முடியாது. அப்பேற்பட்ட அழகோடு இருக்கின்றார்கள். பெண்ணுக்கான பெண்ணால அண்ணன், பெண்ணுக்கான பெண்ண வேலை கொண்ட மயில் அழகிய, கண்ணுக்கான கண்ண அழகிய, காது மூக்கு வடிவழகிய, நம்ம கண்ணு முன்னாலே நம்ம தங்கச்சி தான் அழகா இருக்கான்னு பேசுகின்றார். இன்னைக்கு அவன் சின்ன பிள்ளை இருக்கட்டும், நாளை பின்ன வளர்ந்து இவன் வாலிபமாகி வந்தான்னு சொன்னா ஆண்டவே நம்மளை மறந்து அவன் 8 பேரையும் மனம் முடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும். ரொம்ப நேரம் ஆகாது. இப்பவே இவ்வளவு உயர்வா நம்ம கிட்ட பேசுறாரு. இந்த மனுஷனுக்கு இந்த புத்தி தேவையா? ஏற்கனவே இவர் பொன்னாசி குடிச்ச குட்டேன். எதை வச்சாமா? எதை வச்சு அப்படி சொல்லுத? இவர் கல்லுக்கு ஜெயில கட்டினாலும் கண்ணு கடைச்சு பாப்பாரு. போய் பாப்பாரு. எதுக்கு அப்படி போய் பாக்காரு? ஆண்டவை வந்து அப்படி கட்டவே கிடையாது. இல்ல, பார்வதி மனசுல அப்படி என்ன ஓடுது? எந்த பந்தனா விட்டு கொடுப்பா? 2ஆம் பந்தம் வந்து அப்படிதான் நினைப்பாங்க. சுவாத்தை கொடுத்துருவா, கொடுத்து சேலையை கொடுத்துருவா, நகையை கொடுத்துருவா. ஆனா இந்த 1 ரூபா கயிறு போட்டிருக்கா பாரு கழுத்துல, அந்த மஞ்சள் கயிறு, அதை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டா. அதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டா. என் புருஷன் நான் என்னனாலும் பேசுவேன். ஏன் கலட்டி கொடுத்தா விற்க போறாரு? இல்ல, கலட்டி கொடுத்தா ஏன் விற்க போறாருங்க? நீங்க என்ன வித்துருவாங்க? விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னியோ? விட்டு கொடுக்க மாட்டா. காதே கேட்க மாட்டேன். காது கேட்காது. சரி சரி. இந்த பார்வதி எங்க நம்மள ஆண்டவை மறந்தாலும் மறந்துடாதுன்னு சொல்லி ஆமா ஆதி பார்வதா தேவி என்ன செய்கின்றாள்? இனி அவளை 8 பேரையுமே ஆண்டவன் பார்க்க கூடாது. ஆமையா, அதற்கு இறைவனார் இடத்திலே என்ன செய்ய வேண்டும்? 8 பேரையும் தோழி பெண்களாக கேட்டு அவளை கைலாசத்திலே கொண்டு வந்து நாமளோடு வைத்திருக்க வேண்டும். அப்படின்னு சொன்ன உடனே சரிதான். பார்வதி இறைவனிடத்திலே எப்படி கேட்கிறா? எப்படி ஐயா? ஆண்டவா, நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இருக்கட்டும். நீங்க சொல்லிவிட்டு படியேறதுக்காக புலகத்துக்கு போனா, ஆமா, பார்வதி நான் கைலாசத்துல ஒத்தையிலே உட்கார்ந்து இருக்கேன். யானி ஒத்தையில இருந்துகிட்டு இருக்க. அதனால என்ன ஐயா? என்னோடு இருந்து விளையாடுவதற்கு என்ன 7 8 தோழி பெண்கள் வேணும். வேண்டும் ஐயா. கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், கை பிடிக்க, ஐயா கை பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், வேணும் ஐயா, தோழி வேணும், ஓடையா,
ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். யாரு? அதான் உங்க அண்ணன் கோபால கண்ணன். அவன் எங்க அண்ணன் மேலே கண்ணாயிடும். அவர்தானே எல்லாம் கேட்டேன். எனக்கு அண்ணனாகிய கண்ணன் ஒரே ஒரு கண்ணன் தான். அவன் யாருமே கிடையாது. அக்கம் இல்ல பக்கம் இல்ல. எங்க அண்ணன் தான் பாசமா என்ன வளர்த்துட்டாரு. அதனால திருப்பால் கடல்ல இருக்காரு. அவரை என்ன செய்யணுங்க? அண்ணனை வரவழைத்து அவரை போய் கைலாசத்துக்கு கொண்டு வர சொல்லு. அவரை சொல்லம்மா. என்னை இறைவனால் சொன்னபோது ஆமையா பார்வதி அண்ணனாகி என் பெருமானை அழைக்க வேண்டும் என்று வேண்டுமென்று அண்ணா அண்ணா கோபால அண்ணா கோபால ஆயுள் மூலம் காட்டவரே சூதனை பச்சை மாலை காய்கறி பள்ளி கொண்டே பரந்தாமவாருமையோ அரைகடலி பள்ளி கொண்டே அரைதாமவாருமையோ பள்ளி கொண்டே பல்கடல் பள்ளி கொண்டே திருமாலே வாருமையோ என்ன பால்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமாவை வாரும் அண்ணா வாரும் அண்ணா திருமால் கடலிலே பள்ளி கொண்ட என் திருமாலை வாரும் அண்ணா வாரும் அண்ணா பார்வதினால் அழைக்கும் சத்தம் பரந்தாமா உனக்கு கேட்கவில்லையா? கேட்கலையா அண்ணா? ஈஸ்வரினால் அழைக்கும் சத்தம் என் பெருமானை உனக்கு கேட்கவில்லையா? கேட்கவில்லையா என்று பார்வதாதேவி அழைத்த உடனே அழைத்த போது கண்ணபுரான் தங்கையின் சத்தத்தை கேட்ட என்ன பார்வதி அழுத கண்ணீர் பால் கடலே பொங்குது. அவன் பொங்குமில்ல. கண்ணை அழுத கண்ணீர் கடலே அசையுது. அவன் பொங்கு நான் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. அண்ணனுடைய பாசம் அப்படியா? அதான் பாசம் அப்படி வருது. ஆமா தங்கச்சிக்கு பொங்கனா கண்ணீர், அண்ணனுக்கும் பொங்கத்தானே செய்யும் கண்ணீர். பாசம் இருந்தாதான் கண்ணீர் வரும். ஆமா வேஷம் இருந்தா வராதா? யா இரண்டு ஈராஞ்சத்தை கண்ணுல ஆஞ்சி வச்சுக்கிட்டா. அதான் இப்ப வேஷம்னு சொன்னேன். அதான் நானும் அதான் பார்த்தேன். ஆமா சரிதானே. இல்ல 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 இருக்கு பணம் கொடுக்கும்போது கொஞ்சம் மாறுதுல. மாறுபல செல்வாக்கு வரும்போது அந்தந்த மணிக்கு மாறும். அவன் என்னைக்கும் ஒரு போல நினைச்சு போனா வாழ்க்கை வந்து ரொம்ப உயர்வாக இருந்துகிட்டே இருக்கும். பின்னால உள்ளத நினைச்சு பார்க்கணும். என்னது பின்னாடி அதை பார்க்க, அதாவது பின்னால் உள்ள காலத்தை பார்த்து வருகின்ற காலத்தை அப்படியே சந்திச்சு போன அநேக காலம் வாழலாமா? சரி பெரியவங்க சொல்லுவாங்க எப்படி நினைச்சு பாருங்க. சரி இப்ப மட்டும் நினைக்காத. ஆமா முன்னாடி எப்படி இருந்த அத நினைக்கணும். அத நினைச்சு பாரு. சரிதானே அப்படிம்பாங்க. நம்ம பணம் வந்ததுக்காக வேண்டி உன்னை சொல்லக்கூடாது. நம்ம என்னைக்கு அண்ணம்னா அண்ணன், தம்பினா தம்பி, தம்பி வாங்கன்னு சொல்லணும். ஏல தம்பி வான்னு சொல்லக்கூடாது. தம்பி வாங்க, அண்ணன் வாங்க, அந்த வாங்கங்கிற வார்த்தை வரணும். நீ நாம்ங்கிற வார்த்தை வரக்கூடாது. பசுன்னு சொன்னாலும் ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி மாடுன்னு சொன்னாலும் ஒரு வார்த்தை தான். வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கலாம். அதனால என்றுமே பணம் வந்தாலும் வராட்டாலும் ஒரே குணமாக நடந்து செல்ல வேண்டும். அப்ப இந்த அண்ணனாகிய கோபால கண்ணன் ஆமா தங்கையினுடைய சத்தத்தை கேட்டு அவர் பச்சை காலில் செருடன் கைலாசம் வந்தல்லவோ நாலஞ்சு வார்த்தைக்கு முன்னால நீ தானே சொன்ன மச்சான் நல்லா இருக்காரு. ஆண்டவே சிவன்கிட்ட என்னை விட அழகு பண்ணி இங்கே பாத்தீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு
அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? உன்னை விட உன் தங்கச்சி தான் ரொம்ப அழகா இருக்கான்னு என்கிட்ட ரொம்ப உயர்வா பேசுறாங்க அண்ணா. இப்படியா பேசினாரு? இன்னைக்கு அவன் சின்ன பிள்ளை, ஆமா நாளைக்கு வளர்ந்து அவன் அறிமுகமாகி வந்தான்னு சொன்னா இதை விட இன்னும் 2 மடங்கு அவன் அழகா இருப்பான். இருப்பாள். அப்ப ஆண்டவர் என்னை வளர்ந்தாலும் வளர்ந்து விடக்கூடாது அல்லவா? ஆமா அதனால என்னய்யா? அங்கிருக்கும் காரியர்களை நான் கைலாசத்திற்கு கொண்டு வர வேண்டும். வேண்டும். நீதான் போய் அவன் 8 பேரையும் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பான். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமண்ணா? நான் போகணுமா? நீ தான் போகணும்னா. நான் போகணும்னு சொன்னா எனக்கு 2 வரம் இருந்தா தான் நான் போகலாம். அது என்ன வரம் வேணும்? அவ ஒருத்தி 2 பேருன்னு வையே. சரி. அண்ணன் இடுப்புல ஒண்ணு துவண்ட ஒண்ணு நான் தூக்கிட்டு வந்துடுவேன். ஆமா. அவ அட்டகாலி 8 பேரா இருப்பதனால சரிதானே. அவளை தூக்கி சுமக்கிறதுக்கு ஒரு பறக்கக்கூடிய படகு ஒண்ணு வேணும். ஓ படகு வேண்டும். ஆமா ஆமா. அது போக சரி. நாகராஜ நாகக்கண்ணியிடமிருந்து என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன? நாகதாளி வேறு ஒன்று எனக்கு வேணும். ஆமா நாகதாளி வேறு வேணும். ஆமா. சரிதானே. இந்த 2 வரத்தையும் தந்தையால நான் இப்பவே சென்று எடுத்து வரேன் பார்வதி. இது ரொம்ப கஷ்டம் இல்ல. நான் 2 கொப்பரை தூக்கிட்டு வர 4 பேரை கொண்டு வந்துறேன். 2 கொப்பரையில இட்லி தான் வைக்கலாம். அது வேறையா? அப்போ படகு தான் வேணும். இந்த 2 வரமும் யார்கிட்ட இருக்கு? பறக்கக்கூடிய படகு ஏன் கேட்கிறாருன்னா, எதற்காக? படகுன்னு சொன்னா 8 பேரையும் வைத்துக் கொள்ளலாம். ஆமையா. ஆழ்கடலையும் கடந்து வரும், ஆகாயத்திலையும் பறந்து வரும். பறந்து வரும். அதுக்குத்தான் கண்ணே அப்படி ஒரு வரத்தை வாங்கினேன். சரிதானே. அப்பந்தான் பார்வதா தேவி ஆமையா இறைவனார் இடத்திலே இந்த 2 வரங்களையும் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆமையா ஆண்டவனை இடமதிலே அந்த ஆதி சக்தி பார்வதியா அவ பறக்கும் அடக்கடைத்தான் நாகதாளி வேலரை பார்வதியும் வாங்க வேண்டும். ஈஸ்வரன் இடமதிலே ஈஸ்வரன் இடமதிலே ஆதீஸ்வரியும் கேட்பாள். அப்ப பார்வதியும் கேட்பாள். ஏ பார்வதி, இந்த பறக்கும் படகும் நாகதாளி வேறு என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட சொன்னது யாரு? அத முத நீ சொல்லு. எங்க அண்ணன் தான் சொன்னார். இதையும் சொல்லிட்டாரா? என்கிட்ட இருந்ததே 2 வரம் தான். ஆமா. அதையும் உங்ககிட்ட உங்க அண்ணன் உண்மையை சொல்லிட்டாரா? என்கிட்ட இருந்த வரத்தை பூரா ஆளாளுக்கு பிச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க. பூலோகத்துல போய் இருக்காங்க. இந்த 2 வரத்தை மாத்திரம் ஆப்பக்கண்ண சிலம்பு மாதிரி வச்சிருந்தேன். இதையும் கண்ணனாகிய இந்த கோழி குஞ்சு களவாணி வேற யாரு மத்திய வெண்ண மத்திரமா களவாண்டாரு மத்திய ஆகாயத்துல கிருஷ்ண ரூபத்துல கிரீட வாகனமானது வரும். அன்னைக்கும் பாருங்க செந்தலை கிரீடனை சென்று வணங்கினான். சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்குமா. ஆமா. காகம் வலம் வரலாம், கருங்குருவி இடம் வரலாம். கருங்குருவி வந்து வலம் வரக்கூடாது, காக வந்து இடம் வரக்கூடாது. இடம் வந்தா நமக்கு தடங்கள்லாம் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பால் காடி வரலாம், மோர் காடி வரலாம், வெத்தலை கட்டு வரலாம், தயிர் காடி வரலாம், தயிர் காடி வரலாம். அதனால இப்படி வந்த போதிலும் இதெல்லாம் நல்ல ஜகனம். காக்கி சட்டை வரக்கூடாது, கை சட்டை வந்தா காப்பு போட்டுருவாங்க. இப்படி எல்லாம் நிறைய அக்கினி வரக்கூடாது, ஒத்த வேதியர் வரக்கூடாது, 2-3 வேதியர் சேர்ந்து வரலாம். ஊர்ல தெருவுல ஒத்தி கிடக்கா யாரு என்ன இதா என்ன ஆகும்? போன இடம் சொல்லணுமோ? சரி. அப்படி இருக்கிறதுனால கிருட பகவான் வந்து கோழி குஞ்சை தூக்கிடுவாரு. அது கண்ணன் தான். இப்படி எல்லாம் களவான் அப்படியே கோழி குஞ்சு களவுல கண்ணனும் அவர் வந்து இந்த வரத்தை உங்ககிட்ட சொல்லிட்டாராங்க. என்னிடத்தில் இருப்பதாக உன்னிடத்தில் உண்மையை சொல்வதனால என்ன ஆகும்? அவர் நேரா வராம ஊரை சுத்தி வராரு. சரி வரட்டுமா? அப்ப என்னிடத்தில் இருப்பதாக உன்னிடத்தில் உண்மையை சொன்னதுனால கண்ணபுரான் குழந்தையை கைலாசத்துக்கு எடுத்து வரும்போது வருகின்ற போது 3.25 நாளிகை தலை குனிந்து நிற்பார். அப்போ அப்படின்னு சாபத்தை கொடுத்து ஆண்டவர் வரங்களை கொடுத்தார். ஆமையா. வரங்களை வாங்கிய என் பெருமான் கோபால கண்ணபெருமான் அவர் 8 பேரையும் ஏமாற்றி எடுத்து வர வேண்டுமானால் என்ன சொருபமாகி வருகின்றார்? எப்படி ஐயா? எடுத்தாரே ஒரு
ஆமையா அந்த நாராயணன் பண்டார கிழவனை போல் வேடமிட்டு ஆமா எம்பெருமான் நேர நாகலோக பட்டணத்திற்கு வருகின்றார். வருகின்றார். பண்டார கிழவனா பெருமாள் வேடமிட்டு வந்த உடனே ஆமா இத பார்த்த இவர் 8 பேரும் என்னைதா அவனவன் கையாலே மணலை குவித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவன் விளையாடி இருக்கின்றார்கள். அவங்க சின்ன பெரிய வீடு கட்டி 8 பேருமே விளையாடி கொண்டிருந்த உடனே ஆமையா கண்ணே காரியம்மாளை பார்த்தார். ஆஹா இவதான் நம்ம தங்கை மாதிரியா இப்ப மாதிரி தான் தெரியுது. 8 பேர் இருக்கக்கூடிய அழகை பார்த்தா பாரதி சொல்வது ஒரு விதத்துல வாஸ்தவம் தான். அவள் ஏதான் சொன்னா இங்க அழக பார்த்தா நமக்கே அதிர்ச்சி ஆகுது. ஆமா அதனால என்னையா கைலாசத்திற்கு இவளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று காளியர்கள் பக்கத்திலே வந்தார். ஆஹா பார்த்தா இவ 8 பேரும் என்ன அடியே தங்கைமார்களே என்ன என்ன மாரியம்மா சொல்லு இப்பதான் வந்திருக்கா ஏ மாரியம்மா முதல் மாரியம்மா ஏ புடாதி ஏ கருமாரி சத்தனே வரமாட்டேங்குது வரும். ஏ காளியம்மா எல்லாரும் வாங்கிட்டியோ எதுக்குதான் கூப்பிடுறது ஓ பாரு என்னது அப்படி கேட்கணும். ஓன்னு அப்படி கேட்டாலும் சரியா வரும். உங்க வாட்டுக்கு பேசாம சொன்னீங்கன்னா சத்தம் வராதுல்ல. அதோ பாருடி சரி ஒரு பண்டார கிழவே ஆ நம்ம அரண்மனையை பார்க்க வேகமா வந்து விட்டாலே இவனுக்கு எந்த ஊரா இருக்கும்? எந்த ஊரா இருக்கும்? ஏற்கனவே அம்மாவும் அப்பாவும் அரண்மனையில இல்ல. கிடையாது. இவங்க யாருன்னு நமக்கு தெரியல. சரி வாங்கடி போய் கேட்போம். கேட்போமே அப்படின்னு சொல்லி சரி காளியம்மா மாரியம்மா கூடாது உட்காரம்மா. ஆமையா 8 பேருமே ஒன்றாக கூடி ஆமா பெருமானை பார்த்து என்ன கேட்கிறா? என்ன கேட்கின்றாள்? ஏலாத்த பண்டாரோ, ஏலாத்த பண்டாரோ, உமக்கு எந்த ஊரு என்ன பேரு? இங்கிருந்து இங்கு வந்தீரே, ஊரு என்ன? எனக்கு ஊரவும் இல்ல சொரியவும் இல்ல. என்ன நீ தானே ஊர் என்னென்ன சரி கப்பரைக்கு தான் கூப்பிடுறாங்க. கப்பரை சரி ஆமா அது வேண்டியது இருக்கு. அது வேண்டியது இருக்கு. திருநாடு எதுக்கு வேணும் தெரியுமா? எனக்கு அடிக்க வைக்க தேமஸ்ட் வரும். தேமல் வேற தேமஸ்ட் வேற. அப்படின்னா தடுப்பு தடுப்பா இருக்கும். அதுக்கு மருந்து என்ன? ஆமா தேமஸ்ட்னு உனக்கு தெரியாதா? தேமஸ்ட் வந்துச்சுன்னா ஊத்தம் எடுக்கும். சொரிஞ்ச இடமெல்லாம் தடுப்பு தடுப்பா வரும். அதனால என்னதுக்கு வெட்டியனா அதுக்கு மருந்து சாம்பல் தான் மருந்து. அதை விட திருநீரை போட்டுட்டா ரொம்ப சுத்தமா நிமிஷமா மறைஞ்சிடும். ஆமா தேமஸ்ட்னு கேள்விப்படலையோ? தெரியாது. நீ தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? சரி இருக்கட்டும். சரி வயசு குறையாவே இருக்கட்டுமே. நான் வேணும் வயசாலே இருந்துட்டு போறேன். சரி என்ன ஊரை கேளு. அதத்தான் கேட்டேன். அது என்ன மாதிரியா இருக்கும்? என்ன என்னமோ வாங்கி கட்ட போறீரா?
இல்ல கேட்க கேட்டி என்கிட்ட 4 வார்த்தை கேட்கத்தான் நீ இப்படி கேட்கிறீ. தான ஊர் என்னன்னு கேட்டேன். ஊர் என்னன்னு கேட்டா வடக்கவாடியா. கடக்கவாடினா தப்பா நினைக்காத தாயே. உம்ம வயசு என்ன என் வயசு என்ன? எனக்கு ஒரு 100 இருக்கும் உனக்கு ஒரு 6 இருக்கும். அதனால எங்களை வாடின்னு கேட்கிறோம். வாடின்னு இப்படி கேட்காத முட்டையா பண்ணாரா சொல்லு. நீ வந்தது வராதது என்கிட்ட மரியாதை கொடுத்து மரியாதை அதுதான் கணக்கு. தாத்தாவுக்கு ஊரு வடக்க வாடி பக்கத்திலே காசி அம்மா. ஓ காசியா? காசி கிழவனானே. அதேதான். காசில இருந்து எங்கேயா போற? காசில இருந்து ஓசியா வரேன் கால்நடையா. காசில இருந்து ஓசியா குமரிய பார்க்கணும்னு வரேன். இப்ப கிழவி எப்ப பார்க்க போறீங்க? தாத்தா வீட்ல சரிச்சு போச்சோ. தாத்தா குமரிய பார்க்கணும்னு இந்த பாதையா வந்து கொண்டிருக்கிறேன் அம்மா. அவன் கன்னி என்றால் பெண், குமரி என்றால் பெண், ரெண்டையும் சேர்த்து பார்த்தா கன்னியாகுமரி. அதானே கேட்டேன். குமரின்னு தப்பா நினைக்காத. நினைக்க கூடாது. கன்னியாகுமரியிலே கடலில் நீராடி கன்னியாகுமரியை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்தேன். அங்க போற வரைக்கும் இங்க என்ன சொல்லி வரும்போது உங்க காரியர்கள் 8 பேரின் பிறப்பையும் ரொம்ப பெருமையா உலகத்தில் பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? அதனால உங்களையும் ஒரு 8 பார்த்துட்டு போறோம்னு வந்தேன் தாயே. பாத்துட்டீங்களா? அம்மா போறோம். வீட்டுக்கு வந்தவங்க வாங்கவே வைப்பாங்களா? உன்னை வளர்த்த பார்த்தா அந்த சோழி தான் நம்மகிட்ட இல்ல. வந்தா அவங்க பாட்டுக்கு 4 நாளைக்கு வீட்டுல இருந்துக்கிடுவாங்க. இப்ப அரிசிக்கு விலையில யார் கொஞ்சம் போட? அதான வந்தா ஆள. ஆமா வீட்டுக்கு வந்தா பாத்துட்டு போக வேண்டியதானே. விருட்டுன்னு போகணும். வீட்டுக்கு வந்தா காப்பி கொடுப்பாங்க, சோறு கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க நினைக்க கூடாது. நினைக்க கூடாது. விருந்தாளி வந்தா பாத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதேதான் அதேதான். 1 கிலோ அரிசி 80 ரூபாய் இருக்காக்கும். இந்த மாதிரி இருந்தா எல்லாம் சேர்ந்து ஆமா நாம எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா சரி. எங்க வீடு வந்து மினி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா? பஸ் ஸ்டாண்ட் பக்கம். பஸ் ஸ்டாண்ட் பக்கம். சரி. நான் காலையில பஸ் வரும்போது எதிர்பார்த்து நிற்பேன். சரிதான். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வரமாட்டாங்க. சரி. தப்பித்தவரை யாரும் வந்துட கூடாது அப்படின்ட்டு சரிதான். எதிர்பார்த்து நிற்பேன். சரி. ஒரு ஆள் எப்படி உபசரிச்சுன்னு சொல்லி வருவாங்களா வரமாட்டாங்களா? ஆமா ஒரு ஆள் வந்தாரு. சரி. தூரத்து சொந்தம். சொந்தம். ஆமா வாரத்தை நான் பார்த்து நம்ம வீட்டுக்கு தான் வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி விறுவிறுன்னு வெளியே ஓடியாந்தேன். தரவாசலுக்கு வந்தேன். சரி. தரவாசல் அப்படி கையை வச்சு மாற்றி நின்றுக்கிட்டேன். நல்ல புண்ணியவானே. ஆமா விருந்தாளியை பார்த்து கேட்டேன். அண்ணாச்சி நீங்க ஒரு நாள் வராத ஆளு வந்திருக்கீங்க. நீங்க அவருக்கும் இடம் கொடுங்க. அண்ணாச்சி நீங்க இருக்க சொன்னாலும் எங்க வீட்டு நீங்க இருக்க மாட்டீங்க. சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டீங்க. ஆமா காபி போட்டு தந்தா நீங்க குடிக்க மாட்டீங்க. அதை குடிக்க மாட்டீங்கன்னா குடிப்போமா? இதுதான் போச்சு. ஒரு இளநீ வாங்கி கொடுக்கணும்னாலும் பையன் பைக்கை கொண்டு அம்மாட்ட போயிட்டான். அவன் எப்போ வரணும்னு தெரியாது. உங்க சௌரியம் எப்படி அப்படிங்க அந்த விருந்தாளி மூஞ்ச பாப்பாரு. இவன் வீட்டுல இருந்து ஆமா இவன் வீட்டுல இருந்தோம்னா பச்சை தண்ணி கிடைக்காது. சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்ல உடனே இப்ப பஸ் காக்க போயிருக்கு 5 நிமிஷம் மேல வந்துடும். உங்க சௌரியம் எப்படி அப்படிம்ப அவர் மூஞ்ச பார்த்து சொல்லாம கொடாம போயிருவாரு. என் பொண்டாட்டி வீட்டுக்கு நின்றுகிட்டு அண்ணாச்சி சாப்பிட்டு போங்க அண்ணாச்சி சாப்பிட்டு போங்க ஓட்டு கொடுத்தா தானே சாப்பிடுவாரு. பொண்டாட்டி வீட்டுக்கு சொல்லுவா என்ன சொல்லுவா? அண்ணாச்சி சாப்பிட்டு போங்க அப்படின்பா. விருந்தாளியை பார்த்து சரி போன பிறகு ஓட்டு கொடுத்தா தானே சாப்பிடுவாரு. அதானே கேட்டேன். அவர் பாட்டு மினி பஸ்ல ஏறி போயிருவாரு. ரெண்டாள் ஓடி ஓடி வருவாங்க. போடுற மாதிரியா இருக்கு இல்ல அப்போ கண்ணபுரானும் வீட்டுக்கு வந்தவங்களே வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பாத்திருக்கேன். நீ வந்தவங்க போங்கன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? தாத்தாவுக்கு தாகமா இருக்க தண்ணி இருந்தா கூட தண்ணியா 12 மணி ஆகட்டும் கடை திறக்கட்டும். தண்ணி தாகமா இருக்குன்னு தண்ணி தாகமா இருக்கும். 12 மணி ஆகட்டுமா? தண்ணி நமக்கு தெரிஞ்சப்போ அந்த தண்ணி தான் தெரியும். இங்க தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்ல தாத்தா. சாப்பாடு இருக்கா? சாப்பாடும் இல்ல கீப்பாடும் இல்ல. பழைய சோறு வச்சிருக்கியம்மா? பழைய சோறும் இல்ல கிளைய சோறும் இல்ல. பழைய சோறும் இல்ல சாப்பாடும் இல்ல தண்ணியும் இல்ல. அப்ப எதைத்தான் சாப்பிடுவீங்க? நானும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கொம்பு தேனை எடுக்க போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? 7 சத்தா சமுத்திரம் கடந்து 7 மலை தாண்டி கடைசி மலையில போய் கொம்பு தேனை எடுக்க போயிருக்காங்க. கொண்டு வந்த பிறகு எங்களுக்கு தேனை போறாங்களா பைக்ல போறாங்களா பிரஷர்ல போறாங்களா? அந்த காலம் பைக்கு நீங்க சொல்லக்கூடிய உருப்படிகளே கிடையாது. பறந்து செல்வார்கள். பறந்து நாகத்துக்கு பறக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால எங்க அம்மாவும் அப்பாவும் வருவதற்கு
போவதற்கு நேரம் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டே இருந்தா அவங்களும் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தா உன்னை பொத்தியே கொண்டு வாங்க தாத்தா, நீ வீட்டுக்கு போ. பாத்துக்கிடுவோம் சௌரியத்தை. அப்படி என்று சொன்ன போது அப்பந்தான் எம்பெருமான் சொன்னார். என்ன சொல்லுகிறார்? அம்மா தாயங்களே, அம்மா எனக்கும் கொடுப்பதற்கு சாப்பாடு இல்லை. இல்லையா? உங்களுக்கு சாப்பிடுவதற்கும் சாப்பாடு இல்லை. கிடையாது. இருக்கக்கூடிய அறிவுக்கும் அழகுக்கும் நீங்க இருக்கணும். நீங்க எங்க இருக்க வேண்டுமா? மண்புத்துக்குள் இருந்தீர்கள். கிடையாது. இருளுக்குள்ளே இருந்தீர்கள். உங்களுக்கு இன்பம் அது கிடையாது. ராமனோடு வந்தீர்கள். கைலாசலைக்கு போவே. கைலாச வாசலிலே உங்க அத்தா பார்வதியா, உங்க அத்தா பரமசிவம் அவர்கள் இருவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு தடவை கல்யாண நடக்கும். கல்யாண வீட்டில் இருவர்கள் வகத்தறியோ, இருபத்தங்க மச்சடியோ, 41 வகத்தறியோ, 41 மழக்கடியோ ஆடுதங்க பச்சடியோ கடியோ பச்சடியோ என்ன என்ன பச்சடியும் 41 வகைக்கறியோடு நாரத்தங்காய் பச்சடியோடு உனக்கு வேண்டிய சாப்பாடு நான் தரேன். 21 வகைக்கறி எலுமிச்சங்காய் பச்சடி சொல்லிங்க. ஆமா 41 வகைக்கறி நார்த்தங்காய் பச்சடின்னு வேற சொல்லிங்க. ஆமா சொன்னோம். இதெல்லாம் கிடைச்சாலும் நக்கல் உண்டா? நக்கல் இந்த நக்கல் தானே வேண்டாம் கேது. நக்கல்ல தப்பா நினைக்க கூடாது. வேற என்ன? சாப்பிட்டு முடிச்சோன்னா கடையில பாயசம் ஊத்துவாங்க பாத்தீங்களா? சரிதானே. அதான் நக்கல்னு சொல்லுவாங்க. நீங்க இப்படியே பழைய காலத்துல நக்கிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி இப்ப கிளாஸ கொண்டாந்து முன்னால வச்சிருக்காங்க. இருந்தா கிளாஸ கொடுத்து ஊத்தினாலும் நம்ம நக்கத்தை சாப்பிட்டு முடிச்ச பிறகு இலையில 2 கரண்டி பாயசத்தை ஊத்தி சரி 2 அப்பளத்தை போட்டு நொறுக்கி ஆமா சாப்பிட்டா தான் அது டேஸ்ட். ஆமா நக்கீரம் பரம்பரை. அதனால நக்கு வீடு. சரி அதனால உங்களுக்கு இத்தனை வகை சாப்பாடு நான் தாராளமா என் கூட நீங்க கைலாசத்துக்கு வாங்க மங்களம்மா. அப்படின்ன உடனே சரி அப்ப காரியம்மா சொன்னா, என்ன சொன்னா? தங்கைமார்களே, என்ன அக்கா நமக்கு இல்லாத சாப்பாடு தாரங்கிறாரு. சொல்லுதாரு. அது போக நம்ம அக்கா ஒருத்தி இருக்காளா, நம்ம அக்கா மாப்பிள்ள நம்ம அக்கா வேற இருக்கா. நம்ம அக்கா இருக்கா? அக்கா அக்கா யாருக்கு போய் ஒரு எட்டு பார்க்க வேண்டாமா? அழகா பார்த்து வருவோம். அதனால ஆமா நாம தாத்தா ஒரு கைலாசம் போவோம் என்று சொல்லி எடுப்பேர்களும் பேசி முடித்தார். ஆசனத்தை சம்மதித்தார். கண்ணன் முன்னாலே பறக்கும் மலைகளை ஏறி உட்கார்ந்தார். பறக்கும் மலைகள் கைலாச மார்க்கமாக பறந்து வருகின்ற போது பாதி வழி பறந்து வந்தாச்சு. அப்ப காரியமா நினைக்கா, நம்ம கைலாசத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். அம்மா அப்பா அரண்மனையில இல்ல கிடையாது. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமலாம் நம்ம புறப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு நாகராஜனையும் நாகக்கண்ணியையும் நினைத்த உடனே தும்மல் விழுது. நினைச்ச உடனே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தும்மல் விழுது. நாசி உடைந்து நாகக்கண்ணி நச்சுன்னு தும்மல் இட்டார். அவரு ஏன் இப்ப கொடுத்தாருன்னா மணி வேற 3 ஆக போகுது. ஒரு தும்மல் போடக்கூடாது. ஆட்சி நினைக்கா 3 மணிக்கு எதுக்கு நினைக்கா? அவ 3 மணிக்கு ஏன் நினைக்கா தெரியுமா? 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிருவா. சரி ஆமா அவ தூங்க மாட்டா. உறக்கமே வராது. 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு சரி நல்ல பசு மாட்டு சாணியை கொண்டு வந்து நல்ல வேலை சர்வ சட்டியில போட்டு பசு மாட்டு சாணியை நல்ல சர்வ சட்டியில கொண்டாந்து போட்டு சரி அந்த தண்ணியை ஊற்றி கரகரன்னு கரப்பா. பச்சை பச்சை கரைக்கும் போதே ஆட்சியை நினைப்பா. எதுக்கு என்ன தலையில ஊத்துறதுக்கா? சாணி கேட்டு தலையில ஊத்த மாட்டாங்க. கிளம்ப வருவோம் அந்த தலையில ஊத்து நினைப்பாளோ? அப்படி யார் செய்வா? அதானே கேக்க. நீ சொல்றத பார்த்தா 3 மணிக்கு வருவான், சாணி கரைச்சி ரெடியா நிப்பா, வந்தோட தலையத்துக்கு ஊத்த மாதிரி நீ சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் சொல்லுவேன் தாத்தா. எதுக்கு சாணி கரைக்கான்னு? சாணி கரைச்சி முத்தத்தை தொலைச்சு
நீ போயிட்டே இப்படி சொல்லி அப்பலாம் அலங்கோலம் அந்த கோலத்தை போயிட்டு நீ வரும்போது கோலத்தை பார்த்து வரணும் நினைச்சிட்டு இருப்பா அந்த கோலத்துல மிதிச்சு வரணும் பொங்கல் வருது அதே அப்பா மிதிச்சிட்டாலும் இப்ப யாரு சாணியை கரைச்சி முழுகுதா அங்க இருந்து ஓசை போடுறாங்க ஓசை போட்டு சல்லுன்னு முத்தத்தை பிடிச்சிடுறாங்க அதோட வேலை முடிஞ்சது சாணிக்கு வேலை கிடையாது கரைக்கிறதுக்கு வேலை கிடையாது அதானே கேட்டேன் சருவ செட்டின்னு சொன்னா என்னன்னு கேட்க இப்ப சருவ செட்டி எல்லாம் தூரம் ஓரமா ஒதுக்க வச்சாச்சு தூக்கி போட்டாச்சு அதேதான் சரி ஆமையா வேண்டும் என்று ஆமையா நாங்களோங்க பட்டணத்திற்கு வந்தார் அரண்மனைகளை பார்த்தால் அங்கேயும் காணவில்லை காணல மாணிக்கு புத்துக்கொள் பார்த்தால் அங்கேயும் காணவில்லை இவர் 8 பேரையும் காணாமல் என்னையா அவள் சீறி பரமருக்கு கண்டாள் ஐயோ மன்னா நாகராஜா என்ன என்னமா பறக்கும் மலையிலே ஒரு பண்டார கிழமை எடுத்துக் கொண்டு போகிறார் போகின்றார் அப்படியே படகுக்கு முன்னால வந்து 2 பேர் வழியை மறைச்சாங்க அதுதானே கேட்டேன் கடவுளுக்கு வந்ததுல சூரியனை மறைத்து மூணே முக்கா நாளிகை கண்ணன் தலை குனிந்து நின்றார் இறைவன் கொடுத்த சாபங்கள் நீங்கி ஆமையா மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேலை எடுத்து முன்னால நீட்டினார் இந்த நாகதாளி வேலை எடுத்து நீட்டிய உடனே ஆமையா நாகம் இரண்டும் தன் படத்தை சுருக்கி சாந்த குணமாக ஆமையா கண்ணா வருக மாயவா வருக வருக மதுசூதனா வருக ஆமையா கண்ணன் கோபால நவநீத கிருஷ்ணா அம்மா என்று நாகராஜன் ஆமையா ஆமாங்க இருக்கு ஆமாங்க இருக்கும் சரி சரி நாகராஜனும் நாகக்கண்ணையும் கையெடுத்து வணங்கினார்கள் கையெடுத்து வணங்கி சரி பிள்ளைகளை கொடுப்பது போல் கொடுத்து எடுத்துக்கொண்டு போனால் என்ன செய்வது என்னையா செய்வது அதாவது பிள்ளை இல்லாத கவலைகளை தீர்ப்பதற்கு தான் இந்த 8 பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்தோம் அதை மீறி மகுட சிங்காரம் முடிப்பதற்காகத்தான் இந்த மாரியம்மா காரியம்மாவை நாங்கள் பிறகு பண்ணோம் அதனால இனி இவரை வளர்க்கக்கூடிய தத்துவம் உங்களுக்கு கிடையாது இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லி சரிதான் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மோட்சத்தை கொடுத்து விட்டு ஆமையா கைலாச மலையே சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆமையா தேவர்கள் மூவர்கள் யாவரும் அறியாதபடி தெய்வ ரகசியமா
ஆமா சிவனுக்கே தெரியாமலே இவனை வளர்ப்பது உன் பொறுப்பு. உங்கள் பொறுப்பு ஐயா. எங்கள் பொறுப்பா? ஆமா. எங்கள் பொறுப்புன்னு சொன்னா என்ன? இவன் இன்னைக்கு சின்ன பிள்ளை நாங்க சொன்னதெல்லாம் கேட்பா. சரிதான். நாளைக்கு இவன் வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னு சொன்னா என்னய்யா? அவன் அம்மா அப்பாவை கேட்டா நான் என்னையா சொல்லுது? கண்டிப்பா கேட்பான்ல. கேட்க மாட்டான். கண்டிப்பா கேட்பா. பருவகாலமாகி சரி. பூத்து நிறைஞ்சி புஷ்பவதியாகி இருக்கும்போது இந்த அட்டகாளி 8 பேர்களும் தாயாரு தகப்பனாரு என்று கேட்டால் நான் என்னையா பதில் சொல்வது? என்ன பதில் சொல்ல முடியும்? பதில் கேட்டாலே யாரை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுமே தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவேனானால் உமது சிரசு 2ஆக வெடிக்கப்படும். அடேங்கப்பா. அப்படின்னு சாபத்தை கொடுத்தே பிள்ளைகளை ஒப்படைத்தார். சரிதான். அன்றைய நாள் முதலாக என்னய்யா? என் தாயாகப்பட்ட தாயம்மா என்ன செய்கின்றாய்? அந்த சந்தன மகாமுனிவரிடத்தில் எப்படி வளர்ந்து வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? அவள் ஆடு வயதுமா ஐசுவடி வடித்துவார். அவள் நல்ல வயதுமா ஐசுவடி வடித்துவார். அவளுக்கு வயதுமா ஒரு வடித்துவார். அது 12 வயதுமா மகளையும் வடித்துவார். அவள் பூத்திருக்காளே அவள் பூத்திருக்காளே அவள் புஷ்பவதி பெண்ணுமா அல்லி மலர் பூத்ததை போலவே அருங்கிலியால் பூத்திருக்கிறார். ஆமையா? வான்கரும்பு பூத்ததை போல் வடக்கிளியால் பூத்திருக்கிறார். ஆமா. செங்கரும்பு பூத்ததை போலவே சேயிலையால் பூத்திருக்கிறார். பூத்து இருக்கின்றாள். அப்ப இவ 8 பேரும் இப்படி பூத்து நிறைந்திருந்த உடனே சரி. அவன்தான் காளி மலைக்கு நான் தான் வீட்டுல போட்டாச்சுலாம் சுத்தத்தானே செய்யும். அம்மா இருக்குல்ல. ஆமா. என்ன? நேற்று வந்து நல்ல வீட்டை தூக்கம். ஆமா. அதே சோகடி தூக்கம் வருது. அம்மா எப்போதும் நம்ம அப்படியே ராந்திக்கிட்டு இருந்தோம்னா தூக்கம் வராது. அப்ப தண்ணியில அப்படி இருக்கு தூக்கமே வர நீ மாட்டேங்குது. வயிறு சாப்பிடணும். சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். தூக்கமே வரலையோ? நீ திங்க 1 கால இட்லிக்கு கொஞ்சம் எனக்கு தூக்கம் வரும். ஆமா. வயிறு கடிக்குங்களா? நாங்கள் வயிற்று சாப்பிடுவோம். நாங்களாம் குறைஞ்சது 14 இட்லி 15 இட்லி சாப்பிடுவோம். சரிதானே? ஏமுன்னா எனக்கு சக்கரை வியாதி இருக்கு. இருக்கோ? அதுக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். அப்படியா? அதனால எனக்கு அப்படி சாப்பாடு இட்லி இருக்கு. 16 இட்லி எரிச்சு போனா அந்த மாத்திரை நான் கொண்டு வந்துடுவாமா. ஆமா. ஆனா சாப்பாடு மட்டும் கிடைக்கல. என்னாகும்? அதில் யார் இருந்தாலும் சரி அந்தர குத்தா வருவாரு. அண்ணாச்சி கொண்டாங்க கொண்டாங்க. குடிக்கிற அண்ணாச்சி இதோட 5500 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. அப்படியே 5000 வித்தாச்சா? எத்தனை ஆயிரத்துக்கு வித்தாலும் நமக்கு எடுத்து வச்சுப்பாரு. வச்சுக்காரோ அவருக்கு சட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓடுதாரு. போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. 5500 ரூபாய்க்கு வித்துருக்கு. அண்ணாச்சி அவர் என்ன நினைக்காருன்னா இண்டஸ்ட்ரியல் வேலை பார்த்தாங்க. ஆமா. எனக்கு வேணும்னா சொல்லி கொடுத்து உங்களுக்கு 5500 ரூபாய்க்கு வித்துருக்கான். உங்களுக்கு இந்த கடைசி தட்டோட 5500 ரூபாய்க்கு வித்துருக்கு உங்களுக்கு. சரி. கணக்கு இங்கதான் இருக்கு. பூரா இங்கதான் இருக்கு. உங்களுக்கு அவருக்கு 1000 ரூபாய் கொடுங்க. கடைசியா ஒரு பிளேட் வச்சிருங்க. ஒரு பிளேட்டா? அது எத்தனை பிளேட்னாலும் தருவாரு. நமக்கு வேண்டிய ஆள் இல்லையா? ஒரு பிளவோ இல்ல. எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அது சும்மா சொல்லுது. அதனால உங்களுக்கு இந்த வஞ்சியம் ஆகாது. பாஞ்சம் கிடையாது. அதாவது ஒரு ஆளுக்கு தரம் சொன்னா எல்லாத்துக்கும் கொடுக்க மாதிரி. சொன்ன உடனே அண்ணாச்சி சரி. எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க அண்ணாச்சி. சரி. அப்ப இவங்க 8 பேர் அவரு சமயத்துல போன் போடுவாரு. எங்க நிகழ்ச்சி நடக்கும் பாரு. நான் இந்த இடம்னு சொல்லுவேன். கடையை போடலாம்ல. அதான் நானும் கடை போடத்தான் போறேன் அவரோட. அவர் டெய்லி சம்பளம் தாரம்காரு. டெய்லி 1500 ரூபா தாரம்காரு. சரி போக வேண்டியதாம்னா அங்க போனா இங்க இல்ல, இங்க போனா அங்க இல்ல. ஏதாவது ஒரு பக்கம் தான் போறா.
அதனால சரிப்பட்டு வராது. நம்ம இதே தொழில பார்ப்போம்னு பார்க்கலாம். பார்ட்னர் தொழில் வந்து ஆவாது. ஆவாது. சொந்த தொழில பார்க்கலாம். அதேதான். சரி இருக்கட்டும். அப்ப இவர் 16 வயதிலே பக்குவதை பண்ண ஆகிய உடனே ஆமையா அம்மா அப்பாவை அறிய வேணும் தெரிய வேண்டும் என்று சந்தன மகாமணிவரிடத்துல போய் கேட்டார். எப்படி? இதுவரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தோம். சரி. இன்னைக்கு வளர்ந்து நாங்க வாலிப பிள்ளையா இருக்கிறோம். ஆமையா அம்மா அப்பா இருந்தா தானே எங்களுக்கு அருமை பெருமை உண்டு. ஆமா உண்டையா. அம்மா அப்பா யாருன்னா? ஆஹா. உங்களை பெற்றவர்கள் யார் என்று எனக்கு தெரியாதம்மா. எங்க அம்மாவை பார்க்கணும். எங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு கண்ணீர். நீ அதே சொல்லிருப்பா. சரி தருவார் அப்படின்னு. தாய் இல்லாத பிள்ளை வந்து ஆமா மழை இல்லாத பயிர். சரிதானே. தாய் இல்லாத பிள்ளை எப்படி இருக்கும்? வாடி போயிருக்கும். தாய் முகத்தை எப்ப பார்ப்போம் ஆமையா அப்படின்னு வாடி போயிருக்கும். சரிதான். வாடி இருக்கும். சரிதான். மழை இல்லாத பயிர் எப்படி இருக்கும்? வாடி போய்தான் இருக்கும். வாடி போயிருக்கும். எப்படா மழை பெய்யும்? மழை பெய்யும் நமக்கு. சரி நம்ம தாகம் தீரும் அப்படின்னு. ஆமா அதே மாதிரி சரிதான். பிள்ளைகள் வந்து தாய் இல்லைன்னா அம்மா அப்பாவை பத்தி எனக்கு தெரியாது. சரி உங்களை வளர்க்க வேண்டும் என்று ஒப்படைத்தது உங்க அன்னை கோபால கண்ணை. கண்ணபெருமான் வளர்க்கத்தான் சொன்னாரே தவிர உங்க வாழ்க்கை வளப்பத்தை என்கிட்ட சொல்லவில்லையம்மா. சொல்லலம்மா. உங்க அம்மா அப்பாவை அறியணும் தெரியணும்னு நீங்க ஆசைப்பட்டா உலகத்திலே உங்களை உண்டு பண்ணி உடையவனை என்று யாகத்தை வளர்க்க ஆரம்பிங்க. அப்படி என்று சொன்ன போது என்னையா காலியர்கள் என்று பேசணும். என்ன செய்கிறாள்? நாளான நாளையே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று நல்ல மணல் குவித்து அந்த யாபத்துல இருக்கான். இன்னைக்கு ஆட்டுக்கறி கிடைக்காது. அடி கரெக்டா தான் அடிச்சாரு. இடத்தை விட்டுட்டாரு. இருக்கு குடுக்கணும்னு மனசு இருந்துச்சு. சரி அப்படியா? ஆனா குடுக்கணும்னு மனசு இருந்துச்சு. நீ குழந்தையான்னு சொன்ன உடனே இந்த மனுஷனுக்கு சேலையை கொடுத்தோம்னா நம்மள மாதிரி பைத்தியார் யாரும் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சரிதான். அவளுக்கு எந்த சேலை கிட்ட எடுபடுமோ? ஏன் பொண்டாட்டி தாண்டி அரிசி முட்டமா இருப்பா. சரிதானே. அவளுக்கு சேலை கட்ட அதுதான் கரைக்கணும். அரைச்சி தலையோடி ஊத்தி தலையோடி ஊத்தி சப்பு சப்புன்னு 4 கூடு போடணும். அப்பதான் இந்த வார்த்தை வராது. எனக்கே போட போறேன். நான் ஒழுங்கா தானே இருக்கேன். நீ கேட்க கழிவு அப்படித்தானே. நான் ஒன்றை கட்டிட்டே ஓத்திரியப்பட்டுக்கிட்டு ஒன்றை கொடுத்துட்டே ஓத்திரியப்படுறேன். இன்னும் ஒன்று நீர் காய்ச்சியற யார் கொடுப்பா? பட்ட பாடு போடும். சரி சரிதானே. சரி போட்டும். என்ன ஆண்டவனாகிய சிவபெருமானை இணைத்து வளர்க்க இறைவனால் யாகத்தின் வெக்கையை தாங்க முடியாமல் ஆமையா சிவனுக்காக பார்வதியே வந்து அக்கினி யாகத்திலே இறங்கினார்.
ஏ அப்பா இவன் அக்கினி அணைக்க சொன்னா காளியம்மா அணைக்க மாட்டோம்னா ஏ மாரியம்மா நாலு மன்னனே கொண்டா மூண்டுகிட்டே இருக்கு பச்சை பச்சை சுள்ளிகளை என்னமோ தெரியல என் தலையில விட்ட கப்பு தீர்ப்பு அதனால இந்த காரியர்கள் 8 பேரும் அக்கா நாங்க வளர்த்து யாருக்கு அடைக்க முடியாது ஆண்டவனை காப்பாற்றணும்னு நீயே போய் இறங்குனா ஆமா இறங்குனா பாரு என்னாச்சு ஐயோ கோவத்துல சுத்தமா படக்குற இறங்கிட்டாளே கொஞ்சம் இறங்கிட்டாளே நமக்கு தானே சாப்பிட்டு கொடுப்பாரு ஆமா அப்படின்னு இவ 8 பேரும் போய் அக்கினியில இறங்கிட்டா இறங்குனா இவ யாருக்கு இறங்கிய உடனே என்னய்யா சிவனுக்கு வெக்கை குறைந்த போது ஆமா பார்வதி திரும்பி வர காணவில்லை என்று ஆண்டவன் ஞானத்தினால் பார்க்கும்போது நடந்த விவரங்களை தெரிந்து கொண்டு மனுவையை கொடுக்க வேண்டும் என்று அவரோ தீர்த்தமோ
வணங்கி நான் வணங்கி எங்க ஆசி தன்னை விட்டு எங்க போவோம் என்று ஐட்டி விளக்கு விட்டு அங்கிருந்து பயணமாகி சிவராம வேட்டையாக அங்கிருந்து புறப்பட்டுத்தான் இடைக்காலி பாதை கூடி எங்கே வானத்தில் வேலாயுதம் வழியாக ஆமா ஆண்டுக்கு ஒரு முறையில் குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாழ்வு சொல்லும் தெய்வமாக இருந்து ஆமா தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து வாழும் மக்களையும் ஆமா அம்மாவை வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் மக்களை அம்மா ஒரு பயிராக வளர செய்து ஆமையா மக்கள் ஒரு பயிராக காரியம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகிறார். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.